இந்த கொஸ்டினை பாருங்கள், நம்மளுக்கு எப்போவுமே அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். இதில் என்ன கேட்டீங்க அப்படின்னா, எல்லா திட்டமும் திருமண உதவி திட்டங்கள். தர்மாம்பாள உதவி திட்டங்கிறது விதவை மறுமணத்திற்காக கொடுக்கப்படக்கூடியது. ஈவேர மணியம்மையாருங்கிறது விதவை தாயின் ஏழை விதவை தாயின் பெண்கள் விதவைகளுடைய மகளுக்கு திருமணம் செய்வதற்காக கொடுக்கப்படக்கூடிய திட்டம் தான் மணியம்மையார் திட்டம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து என்னங்கன்னா முத்துலட்சுமி திட்டம் என்ன கேட்டி அப்படின்னா கலப்பு திருமணத்திற்காக கொடுக்கப்படுது. அன்னை தெரசா அனாதை பெண்களுக்காக கொடுக்கப்படுது. இதில் ஒன்று தான் மூவலூர் ராமகிருஷ்ணன் திட்டம் இருந்துச்சு, அதான் மாற்றி என்ன புதுமை பெண் திட்டம் சொல்லி மாற்றிட்டாங்க. இந்த ஒரு திட்டம் இயர் முக்கியம், சில நேரம் இயரை கேட்டு விட்டுருவாங்க. சரிங்களா, இந்த திட்டம் 1982 தொடங்கினாங்க, தர்மாம்பாள் திட்டம். இந்த ஈவேரா மணியம்மையார் திட்டம் 1982 தான், ரெண்டுமே 82 தொடங்கப்பட்டது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டு திட்டம் என்ன கேட்டால் அறிஞர் அண்ணா இருக்கும்போது தொடங்கிட்டார். 1968 முதலமைச்சர் வந்த பிறகு என்ன செய்யப்பட்டார், இந்த சுயமரியாதை திருமணம் கலப்பு திருமணம் போன்றவற்றை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறக்காக கலப்பு சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வருவார். பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் என்ன செய்யப்படும் கொண்டு வரப்பட்டது. அன்னை தெரசா இது என்ன கேட்டி அப்படின்னா தெரியல, அன்னை தெரசா திட்டம்னா 1984 85 எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. 84 85 கொண்டு வரப்பட்டது.